இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தை இன ஒதுக்கல் கல்வி மையம் என வருணித்தவருக்கு எதிராக 14 போலீஸ் புகார்கள். UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இன ஒதுக்கல் கொள்கையை அமல்படுத்துவதற்காக கட்டுரையாளர் ஆண்ட்ரியூசியா குறிப்பிட்டது தொடர்பில் அவருக்கு எதிராக நேற்று மாலை 6 மணி வரை 14 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளன. விசாரணைக்கு உதவும் பொருட்டு அந்த கட்டுரையை எழுதியவர் குறித்த தகவல்களை தெரிவிக்கும்படி MCMC எனப்படும் தொடர்பு மலேசிய பல்லூடக தொடர்பு ஆணையத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்திருக்கிறார். குற்றவியல் சட்டத்தின் 504வது விதி, 1955ஆம் ஆண்டின் சிறு குற்றங்கள் சட்டத்தின் 14வது விதி, 1998ஆம் ஆண்டின் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் 233வது விதியின் கீழ் விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். 16 ஷரியா விதிமுறைகளை புதுப்பிக்கும் ஆலோசனை அறிக்கைக்கு அரசாங்கம் காத்திருக்கிறது. பிப்ரவரி மாதம் கூட்டரசு நீதிமன்றம் ரத்து செய்த கிளந்தான் ஷரியா கிரிமினல் குற்றங்களில் 16 விதிமுறைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் ஆலோசனையை சமய விவகார அமைச்சு மறுபரிசீலிக்கும். இது தொடர்பாக கிளந்தானில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவின் அறிக்கைக்காக அமைச்சு காத்திருப்பதாக துணை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனைகளின் முழுமையான அறிக்கை கிடைத்த பிறகு அதனை நாங்கள் மறு ஆய்வு செய்வோம். இஸ்லாமிய சமய விவகாரங்கள் மற்றும் ஆட்சியாளர்கள் மாநாட்டின் தேசிய மன்றத்தில் தெரிவிக்கப்படுவதற்கு முன் இந்த ஆலோசனைகள் குறித்து ஆராயப்படும் என ஜுல்கிஃப்லி கூறினார். போலீஸ் அதிகாரியான கணவருக்கும் மாமியாருக்கும் விஷம் கொடுக்க முயன்ற டத்தோ பிரமுகரான பெண் மீது குற்றச்சாட்டு. தனது கணவருக்கும் மாமியாருக்கும் விஷம் கொடுக்க முயன்றதால் போலீஸ் அதிகாரியின் மனைவியான டத்தோ பிரமுகர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அவர்களுக்கு காயம் விளைவிக்கும் நோக்கத்தில் 2 குற்றச்சாட்டுகள் புரிந்ததாக 42 வயதுடைய டத்தோ மோய் லீன் என்ற எலின் மோ மீது நீதிபதி அஸ்மாவின் முஸ்தபா முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஜூலை மாதம் குவாந்தானில் லோராங் செரி குவாந்தானில் தனது கணவருக்கு விஷம் கொடுத்ததாக டத்தோ மோய் லீன் மீது முதல் குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. மேலும் 2020ஆம் ஆண்டு லோராங் ஸ்ரீ குவாந்தானில் உள்ள நர்சிங் ஹோமில் 59 வயதுடைய தனது மாமியாருக்கும் விஷம் கொடுக்க முயன்றதாக மொயிலின் மீது 2வது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் பிறமடி விதிக்கப்படும் தண்டனை சட்டத்தின் 328வது விதியின் கீழ் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அவர் மறுத்தார். அவருக்கு 6000 ரிங்கிட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. மற்ற சமயங்கள் மீது அனுதாபம் காட்டுவீர், முஸ்லிம்களுக்கு பிரதமர் அன்வார் நினைவுறுத்து. மற்ற சமயத்திற்களிடம் அனுதாபம் காட்டுவதும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதும் பேணுவதும் முஸ்லிம்களின் கடமை என பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். அத்தகைய அனுதாபம் இரு தரப்புகளிடமும் பரிமாற்றம் செய்யப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். முஸ்லிம்கள் பிற சமயங்களை புரிந்து கொள்வதும் இரக்கம் காட்டுவதும் அப்படி எவ்வளவு இன்றியமையாததோ அதுபோன்று பௌத்தர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் மற்றும் பிற இஸ்லாத்தின் மீது அதே அணுகுமுறைகளை கொண்டிருப்பதும் அவசியம் என ஜப்பானில் கியோ பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய போது அன்வார் கேட்டுக்கொண்டார். சமூகங்களை பிளவுபடுத்தும் மற்றும் அமைதியை சீர்குலைக்க அச்சுறுத்தும் வளர்ந்து வரும் இரட்டிப்பு சமய தீவிரவாதம் மற்றும் சகிப்பு தன்மைக்கு எதிரான பல்வேறு சமயங்கள் மற்றும் பின்னணியில் உள்ள மக்களிடையே மேலும் வெளிப்படையான உரையாடலுக்கு அவர் அழைப்பு விடுத்தார். மறைந்த ஜப்பானிய அறிஞரும் இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் சமய ஒப்பீடு விவகாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவருமான பேராசிரியர் தொஷிகோ இசுடி அவை கௌரவிக்கும் விழாவில் அன்வார் உரையாற்றினார். ராஃபாவில் தாக்குதலை உடனடியாக நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு அனைத்துலக நீதிமன்றம் உத்தரவிட்டதை மலேசியா வரவேற்றுள்ளது. ராஃபாவில் தாக்குதலை உடனடியாக நிறுத்தும்படி இஸ்ரேலுக்கு அனைத்துலக நீதிமன்றம் உத்தரவிட்டதை மலேசியா வரவேற்றுள்ளது. மேலும் எந்த ஒரு தடையும் இன்றி மனிதாபிமான உதவி பொருட்கள் சென்றடைவதற்கு ராஃபாவில் எல்லை பாதுகாப்பை திறந்து வைப்பதை நிலைநிறுத்தும்படியும் இஸ்ரேலுக்கு அனைத்துலக நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. அனைத்துலக நீதிமன்றத்தின் நடவடிக்கையை பின்பற்றும்படி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும்படி அனைத்துலக சமூகத்திற்கும் மலேசியா அறைகூவல் விடுத்துள்ளது. இந்த உத்தரவை இஸ்ரேல் பின்பற்ற தவறினால் அனைத்துலக சட்டத்தை அவமதிப்பதற்கு ஒப்பானதாகும் என அந்த அறிக்கையில் மலேசியா சுட்டிக்காட்டியது. கால்வாயில் 3 மீட்டர் நீளம் முதலை பிடிபட்டது.
கொத்தகினபாலு ஜாலான் துன்ஃபவுட் ஸ்டிஃபன்ஸில் உள்ள தாமான் அவாம் தொலுக் லிகாஸில் உள்ள ஒரு கால்வாய்க்குள் அந்த 3 மீட்டர் நீளம் உள்ள முதலை நேற்று நள்ளிரவில் பிடிபட்டது. பொது பூங்காவிற்கு அருகே உள்ள கால்வாயை கடந்து சென்ற பலர் அங்கு அந்த முதலை இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு இது குறித்து கொத்தகினபாலு மாவட்ட பொது தற்காப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் ஒத்துழைப்போடு அந்த முதலையை பிடிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கயிற்றின் சுருக்கம் மற்றும் துணியின் உதவியோடு அந்த 180 கிலோ எடையை கொண்ட முதலை அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டது. பத்துமலையில் இஸ்லாமிய வசனத்தை வாசித்த சுற்றுப்பயணியை அமைச்சர் சாடினார். பத்துமலை திருத்தலத்தில் இந்து ஆலய வளாகத்திற்குள் திருக்குரான் வசனத்தை ஓதிய வெளிநாட்டு சுற்றுலா பயணி ஒருவரின் செயலை சமய விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர் முகமது நைம் முக்தார் கண்டனம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் பன்முக கலாச்சார சமூகம் மற்றும் சமய தளங்களின் புனிதம் குறித்த புரிதல் அந்த நபருக்கு இல்லை என்பதோடு காணொலியில் சிக்கிய சுற்றுலா பயணிகளின் செயல் மிகவும் பொருத்தமற்றது மற்றும் அவமரியாதையது என நைம் கூறினர். முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தளத்தில் திருக்குரானின் வசனங்கள் ஓதிய நபரின் செயல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை. மலேசியாவின் சமய நல்லிணக்கம் மற்றும் உண்மை நிலையை அவர் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்று நைம் இணையதள பதிவேடு ஒன்றிடம் தெரிவித்தார். இவ்வாறான செயல்கள் நாட்டில் பல்வேறு சமயங்களின் அமைதியை நம்பிக்கையையும் சீர்குலைப்பதாக அமைச்சர் எச்சரித்துள்ளார். பத்மலையில் முருகன் சிலைக்கு முன் இஸ்லாமிய வசனத்தை வாசிக்கும் காணொலியை அந்த சுற்றுப்பயணி தனது டிக்டாக் கணக்கில் பதிவேற்றம் செய்துள்ளார். புந்தோங்கில் ஆயுதம் ஏந்திய ஆடவன் வர்த்தகரிடம் 15,000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க சங்கிலியை கொள்ளையிட்டார். புந்தோங்கில் ஆயுதம் ஏந்திய ஆடவன் ஒருவன் வர்த்தகரின் ஒருவரின் வீட்டில் இருந்து புகுந்து 15,000 ரிங்கிட் மதிப்புள்ள தங்க சங்கிலியை அவரிடம் இருந்து கொள்ளையிட்டு தப்பிச் சென்றார். ஜாலான் கோல் ஸ்ட்ரீமில் அதிகாலை மணி 2:55 அளவில் அந்த கொள்ளை சம்பவம் நடந்ததாக இப்போ ஓசிபிடி துணை கமிஷனர் அபங் சைனுல் அபிதின் தெரிவித்தார். வெள்ளை நிற செடான் காரை ஓட்டி வந்த அந்த சந்தேக பேர் வழி கையில் பாரங்கத்தியுடன் அந்த வர்த்தகரை துரத்தி சென்ற பின் அவரது சங்கிலியை பறித்துள்ளார். தலையில் தொப்பி மற்றும் முகக்கவரி அணிந்திருந்த அந்த சந்தேக பேர் வழி அந்த வர்த்தகரிடம் கொள்ளையிட்ட சம்பவம் குறித்த காணொலி ஒன்று எஃப்டாப் நியூஸ் முகநூலில் பதிவிடப்பட்டதை தொடர்ந்து அபங் அகமது இது தொடர்பான அறிக்கையை வெளியிட்டார். அந்த சந்தேக நபர் முதலில் அந்த வர்த்தகரின் வீட்டை கடந்து சென்றுள்ளார். பின்னர் தமது காரை பின்னால் நகர்த்தி அவ்வீட்டின் நுழைவாயிலுக்கு முன்னதாக நிறுத்துவதையும் 5 நிமிடம் 34 வினாடிகளை கொண்ட அந்த காணொலியில் காண முடிந்தது. மேலும் தங்க சங்கிலியை அபகரித்த பின் அந்த கொள்ளையன் தனது காரில் ஏறி அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதனிடையே அந்த கார் பின்னர் கொள்ளையடிக்கப்பட்ட இடத்திற்கு அருகே உள்ள சாலையில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அபங் ஜைனன் தெரிவித்தார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழா கல்வி வாய்ப்புகள் மற்றும் கற்றல் வசதிகளை பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மலேசிய இந்தியர்களுக்கான பல்கலைக்கழகமான எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழா மிகச் சிறப்பாக இன்று அதன் வளாகத்தில் நடந்தேறியது. 143 மாணவர்கள் மருத்துவ துறையிலும் 82 மாணவர்கள் பல் மருத்துவ துறையிலும் 74 மாணவர்கள் பார்மசி துறையிலும் 36 மாணவர்கள் அப்ளைடு சயின்ஸ் துறையிலும் 186 மாணவர்கள் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் துறையிலும் என்ஜினியரிங் துறையில் 19 பேரும் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் துறையில் 102 பேரும் என பல்வேறு துறைகளை சேர்ந்த மொத்தம் 642 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றனர். பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் மாய்கா தேசிய தலைவருமான தான்சி விக்னேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இப்பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இங்கு பயிலும் மாணவர்களின் உயர்கல்வி பயணம் இன்னும் சிறப்பாக இருக்கும் வண்ணம் பல்கலைக்கழக வசதிகள் மேம்படுத்தப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். வீட்டிற்கு ஒரு பட்டதாரை உருவாக்க வேண்டும் என அயராமல் பாடுபட்ட துன் சாமிவேலு சிலை எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தில் திறக்கப்பட்டது. இந்திய சமூகத்தில் வீட்டிற்கு ஒரு பட்டதாரி உருவாக வேண்டும் என அயராமல் பாடுபட்ட மாய்காவின் முன்னாள் தேசிய தலைவர் துன் டாக்டர் சாமிவேலு அவர்களின் திருவுருவ சிலை சுங்கை பட்டாணி செமிலிங்கில் உருவான எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் நேற்றிரவு திறக்கப்பட்டது. 14 அடி உயரத்தில் அமைந்த அந்த சிலையை மாய்காவின் தேசிய தலைவரும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தருமான தான்சி விக்னேஸ்வரன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாய்காவின் தேசிய துணைத் தலைவரும் தாபா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன், துன் சாமிவேலு அவர்களின் புதல்வர் செனட்டர் டத்தோஸ்ரீ வேள்பாரி, மாய்காவின் தலைவர்கள், எய்ம்ஸ் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட மாணவர்கள் மற்றும்
அவர்களின் பெற்றோர்களும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நாட்டில் இந்தியர்களுக்கான ஒரு மருத்துவ பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்பதற்காக தீவிர முயற்சியை மேற்கொண்டு அதனை வெற்றிகரமாக அமல்படுத்திய தொல் சாமிவேலு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் காணிக்கையாக இந்த சிலை திறப்பு விழா அமைவதாக விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மொட்டை அறிக்கைகள் அடிப்படையில் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டியதில்லை, சிவனேசன் வலியுறுத்து. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் மொட்டை அறிக்கைகள் அடிப்படையில் மருத்துவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என பேரா ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் கேட்டுக் கொண்டார். ஒருவருக்கு எதிராக முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளில் ஆதாரங்கள் இருக்க வேண்டும். முறையான புகார்கள் இன்றி அவர்களுக்கு எதிராக எவ்வாறு நடவடிக்கை எடுப்பது என்று அவர் கேள்வி எழுப்பினார். இப்போது தொங்கு பயனூர் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற 6 மருத்துவர்களுக்கு எதிராக பாலியல் மற்றும் தொல்லை கொடுத்துள்ளதாக மொட்டை அறிக்கைகள் வெளியாகியுள்ளன. அது தொடர்பாக தக்க ஆதாரங்கள் இன்றி புகார்தாரர் இன்றி எந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுப்பது என அவர் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற வெளிவரும் மொட்டை அறிக்கைகள் மையமாக வைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சுகாதார அமைச்சிடமும் வலியுறுத்தியுள்ளதாக சுகை சட்டமன்ற உறுப்பினருமான சிவனேசன் அச்சலிங்கம் கேட்டுக்கொண்டார். உண்மையில் குற்றங்கள் புரியும் மருத்துவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது அவசியம், அதற்கு ஆதாரங்கள் தேவை என அவர் நினைவுறுத்தினார். நேற்று ஈப்போவில் உள்ள கிரீன் டவுன் மருத்துவமனையில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் தடுப்பு விழிப்புணர்வு நினைவு கூறும் நாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட நிகழ்விற்கு வருகை அளித்த பின்னர் சிவனேசன் அச்சலிங்கம் அவ்வாறு செய்தியாளர்களிடம் கூறினார். பேராவில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் பரவுவதை தடுக்க தொடர்ந்து சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடும் போது அதன் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று அவர் கூறினார்.